கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தின் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். அதிர்ஷ்டவசமாக பெயர் பலகையின் விளிம்பில் பட்டு வாசலில் விழுந்து பெட்ரோல் குண்டு வெடித்தது தெரியவந்தது. காவல் நிலையத்தின் வெளியே இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக இயங்காமல் போக உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் போனதால் இந்த விவகாரம் சட்டசபை வரை எதிரொலித்தது. இந்நிலையில் அரைகுறை காட்சியாக தெரிந்த சந்தேகப்படும் நபர் ஒருவரின் சிசிடிவி படத்தை வெளியிட்டு அவர் மூலம் 6 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த டியோ மணி, கருக்கா வினோத் ஆகிய இருவரும் தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என்றும் பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் இருவர் மீதும் கொலை மிரட்டல் வழக்கொன்றை பதிவு செய்து தேடி வர கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தை தாக்கியுள்ளதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். 11ஆம் தேதி R4 காவல் நிலையத்தில் ஒரு சண்டை நடக்குது. அது சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு டியோ மணிகண்டனை தேடுறாங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதுனால இப்போ நம்மளை ஏற்கனவே நம்ம வழக்கு இருக்குது, ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி, நம்மளை இனிமேல் போலீஸ் தேடக்கூடாது, நம்மளை பற்றியான ஒரு பயம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் குண்டு அந்த நேரத்தில் காவலர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அதனால் கொலை முயற்சி மற்றும் போகிற PPDL மற்றும் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் சேர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 6 பேர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவர்களில் டியோ மணி, கருக்கா வினோத் ஆகிய இருவரையும் குற்ற வழக்கிற்காக அடிக்கடி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்ததாகவும், அதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் இருவரும் கூட்டாளிகளோடு தாக்குதல் திட்டத்தில் இறங்கியதாகவும் கூறப்படுகிறது. தேனாம்பேட்டை பகுதியில் அடிதடி, கொலை முயற்சி என குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் இருவரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் விற்று வந்துள்ளனர். இது தெரிந்த தேனாம்பேட்டை உதவி ஆய்வாளர் ஒருவரும் காவலர் ஒருவரும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்காமல் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்ததாகவும், காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்று தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதால் இருவரையும் குண்டர் தடுப்பு காவலில் சிறையில் அடைப்போம் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் இருவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்துவதோடு காவல் நிலையத்திற்கும் தீ வைத்து அவர்கள் வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் அழிக்க வேண்டும் என சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவம் நடந்த அதிகாலை ரவுடிகள் இருவரும் தங்களது கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டு காவல் நிலையத்தை கண்காணித்து வந்துள்ளனர். திட்டமிட்டபடி காவல் நிலையத்தின் வெளியில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பெட்ரோல் குண்டுகளை வீச அது அதிர்ஷ்டவசமாக பெயர் பலகையின் விளிம்பில் பட்டு கீழே விழுந்ததில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது.